நான் பொய் சொல்ல மாட்டேன். மனித வரலாற்றில் இந்த காலம் மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கலாம். ஆனாலும் இதை மிகவும் தனிப்பட்டதாக்கியது என்னவென்று யாரும் பேசுவதில்லை. எல்லைகள் மற்றும் நாடுகளின் பெயர்கள் இன்று நாம் அறிந்திருப்பதைப் போல உறுதிப்படுத்தப்பட்ட காலத்தில் தொழில்நுட்பமும் நவீனமாகவும் அறிமுகப்படுத்தக்கூடியதாகவும் மாறிய போது அந்த கால உலகத்தை நம்மிடம் இருந்து முற்றிலும் வித்தியாசமாக்கியது ஒரு விஷயம்தான். அது எங்கும் எப்போதும் நிலக்கரி இருந்தது என்பதே. அது அன்றாட வாழ்க்கையில தவிர்க்க முடியாததாக இருந்தது. ஆனால் திடீரென அது மறைந்து விட்டது. அது எப்படி நடந்தது அப்படின்பதுதான் இது. ஆவிக்கொள்கலன் இயந்திரங்கள் வரலாற்றின் ஓட்டத்தை நிரந்தரமாக மாற்றின. நூற்றாண்டுகளாக இருந்த நூலிழை, நெசவு போன்ற பழமையான கலைகளை தானாக இயங்கச் செய்யும் திறன் வந்ததால் கிராமப்புறங்களில் வசதியாக வாழ்ந்த பலர் போட்டியிட முடியாமல் திடீரென வேலை, வருமானமின்றி நிற்க வேண்டிய நிலைக்கு வந்தார்கள். அதிர்ஷ்டவசமாக நகரங்களில் புதிய வேலைகள் உருவாகத் தொடங்கியதால் இந்த மக்கள் வேலைக்காக அங்கு கூட்டமாகச் சென்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் பார்த்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்திருக்க வேண்டும். ஆவிக்கொள்கலன் இயந்திரங்கள் செயல்படும் விதத்தினால் அவை எவ்வளவு பெரியதாக இருந்தனோ அவ்வளவு திறமையாக நிலக்கரியை எரித்தன. இதனால் மேலும் பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்கும் ஊக்கமும் ஏற்பட்டது. இந்த பெரும் கட்டிடங்களையும் அவற்றிலிருந்து நகரத்தின் வானவரம்பு முழுவதும் புகை மேகங்கள் பறந்து செல்லும் காட்சியையும் அந்த காலத்தில் பார்த்தவர்கள் எவ்வளவு அதிர்ச்சியடைந்திருப்பார்கள் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம். ஆனால் இனிமேல் இதுவே வீடு. ஒரு வேலை கிடைத்தவுடன் தொழிலாளி ஒவ்வொரு உற்பத்தி படியும் அதன் அடிப்படை பணிகளாக உடைக்கப்பட்டிருப்பதை விரைவில் உணர்வார். திடீரென தங்கள் முழு வாழ்க்கையிலும் பல திருப்திகரமான பணிகளை செய்திருந்தவர்கள் ஒரு இயந்திரத்தின் பாகங்களாக மாற்றப்பட்டனர். ஒரே வேலைகளை மீண்டும் மீண்டும் ஒரு நாள் முழுவதும் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். இது ஒரு கடிகாரத்தால் கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த மக்களில் பலருக்கு நேரம் என்ற கருத்தே ஒரு புதிய விஷயமாக இருந்தது. குறிப்பாக அது எப்போது தூங்க, எழ, சாப்பிட, வேலைக்கு போக, வீடு திரும்ப வேண்டும் என்பதை கட்டுப்படுத்தும் எண்ணம். இவை முன்பு சந்திக்கப்படாத கட்டுப்பாடுகள். மற்றொரு புதிய முன்னேற்றம் ஒளி. இன்று நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற ஒளி மனித வரலாற்றில் பெரும்பாலான காலங்களில் இரவில் ஒளி வைத்திருப்பது உயர்வானவர்களுக்கு மட்டுமே சாத்தியமான விலையுயர்ந்த விஷயமாக இருந்தது. ஆனால் 1800களில் நிலக்கரி வாயு விளக்குகள் பரவியதுடன் தொழிற்சாலைகள் இரவில் பிரகாசமாக ஒளிர்ந்தன. பார்த்தவர்கள் அரண்மனைகளுடன் ஒப்பிட்டனர். இந்த புதிய தொழில்நுட்பத்துடன் சில தொழிற்சாலைகள் முழு நேரமும் இயங்கும் வகையில் முயற்சி செய்ய தொடங்கின. இது தொழிலாளர்களுக்கு உதவியது. ஏனெனில் அவர்களின் தினசரி வேலை நேரம் 16 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரமாக குறைக்கப்பட்டது. ஆம், அவர்கள் ஒரு முழு நாளும் வேலை செய்தார்கள் என்று நான் சொன்னபோது அது உண்மையிலேயே அப்படித்தான். வேலைக்கு வெளியே ஒரு வாழ்க்கை என்பது உண்மையில் இருந்ததே இல்லை. இந்த சமூக மாற்றம் எவ்வளவு திடீரும் பரவலாகவும் நடந்ததனால் எந்த தொழிலாளர் துஷ்பிரயோகத்தையும் தடுக்கும் சட்டங்கள் இல்லை. அது இன்னும் நடுநிலை கால நிலைமையில் இருந்தது. இதன் விளைவாக மேற்கோள் சொல்வதாவது, ஒரு சமூகத்தினருக்கு இதுவரை விதிக்கப்பட்ட மிக கடுமையான தனிப்பட்ட இயக்கம் மற்றும் நேர கட்டுப்பாடுகள் முன்பு சுதந்திரமாகவும் தன்னாட்சி கொண்டும் வாழ்ந்த மக்களுக்கு இவ்வளவு முழுமையாக கட்டுப்படுத்தப்படுவது எவ்வளவு அதிர்ச்சியாக இருந்திருக்கும் என்பதை அதிகமாக சொல்ல முடியாது. ஆனால் நகரத்தில் போதுமான காலம் வாழ்ந்த பிறகு அவர்கள் குழந்தைகளை பெற்றார்கள். இந்த தொழில்துறை அமைப்பில் பிறந்தவர்களுக்கு பூமியில் பிறந்து 3 முதல் 4 ஆண்டுகளுக்குள் வேலை கிடைத்தது. அதாவது அவங்க வெறும் 3 முதல் 4 வயசுலேயே அந்த சிறுவர்கள் பெரியவர்களின் வேலைகளை மட்டும் செஞ்சதில்லை. அந்த இயந்திரங்களின் வடிவமைப்பு பெரியவர்கள் செல்ல முடியாத இடங்களில் சிறிய உடலை அனுமதித்தது. இதன் விளைவாக பல வேலைகள் சிறுவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டன. வேலை வழங்குனர்கள் குறைந்த சம்பளத்தில் எளிதாக கட்டுப்படுத்த முடியும் என கண்டறிந்தனர். திறன் மற்றும் செயல்திறன் பார்வையில் பல வகைகளில் அவர்கள் சிறந்த தொழிலாளராக இருந்தனர். இந்த முறைகள் நிலக்கரி சுரங்கங்களிலும் தொடர்ந்தன. அங்கு சிறுவர்கள் செல்லக்கூடிய சிறிய சுரங்கங்கள் தோண்டப்பட்டன. மேலும் அந்த சுரங்கங்களில் நடந்த துஷ்பிரயோகம் தொழிற்சாலைகளில் நடந்த குழந்தை வேலை ஒப்பிடும்போது சூரிய ஒளி மற்றும் வானவில் போல் இருக்கும். பின்வரும் மேற்கோள் ஒரு பயங்கர திரைப்படத்தை போல மனதில் ஒரு படத்தை உருவாக்கும். நாய்களைப் போல சங்கிலியால், பட்டையால் கட்டுப்படுத்தப்பட்டு கால் மற்றும் கைகளில் ஊர்ந்து தங்களுக்கு பின்னால் கனமான சுமைகளை இழுத்துக்கொண்டு செல்லும் குழந்தைகள். இவை அனைத்தும் ஒரு சுரங்க குழியில் நெருக்கமான இடத்தில் ஒரே ஒரு விளக்கின் ஒளியில் நின்று கொள்ள முடியாத அளவுக்கு குறுகிய இடத்தில் நடந்தது. நீங்கள் கேட்கலாம், ஏன் அவர்களின் பெற்றோர் அவர்களை இது போன்ற இடங்களுக்கு அனுப்பினார்கள் என்று. சரி, தங்கள் குழந்தைகளை வேலைக்கு அனுப்பிய பெரியவர்கள் வேறு வழியின்றி இதை செய்தார்கள். உண்மையில் மனித வரலாற்றில் குழந்தைகள் சிறிய அளவில் குடும்பத்திற்கு உதவ வேலை செய்திருக்கிறார்கள். உதாரணமாக விவசாய வேலை அல்லது உடைகள் துவைக்கும் வேலை போன்றவை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், குழந்தைகளை வேலைக்கு தயார்படுத்தும் கல்வி முறை அப்போது இல்லை. அவர்கள் வேலை செய்ய தொடங்கிவிட்டார்கள். ஆனால் இப்போது இந்த தொழில்துறை உலகில் ஒருவர் குடும்பத்திற்கு உதவ ஒரே வழி பணம் சம்பாதிப்பது, ஒரு முதலாளிக்காக வேலை செய்வதுதான்.
அதனால் வீட்டில் உட்கார வைத்து விடுவதற்கு பதிலாக அவர்கள் குழந்தைகளை தொழிற்சாலைகளுக்கு அனுப்பினார்கள். ஆனால் அவர்கள் அந்த குழந்தைகள் இழக்கும் வாழ்க்கையை முழுமையாக உணரவில்லை. இந்த புதிய தொழிலாளர் வர்க்கம் தங்கள் பாரம்பரியங்களை இழந்தும் பழைய வழக்குகளை பின்பற்றியும் இருந்தது. இது மேல்தர வர்க்கத்தவர்களுக்கு அதிர்ச்சியளிக்கும் காட்சியாக இருந்தது. அவர்கள் மேற்கோள் சொல்வது போல் மேனர்ஸ், எம்ப்ளாய்மெண்ட்ஸ் மற்றும் சபார்டினேஷன் ஆகியவற்றில் புதிய இனமானவர்கள் உருவாகிறார்கள் என்று நிச்சயமாக நினைத்தார்கள். ஒரு வகையில அவங்க சொல்றது சரிதான். இந்த நெருக்கமான நகரங்களில் பூங்காக்கள் அல்லது பசுமை நிலங்கள் இடம் ஒதுக்கப்படவில்லை. இயற்கையின் இந்த குறைபாடு மிகவும் வலியுறுத்தப்பட்டிருக்கும். நாம் அனைவரும் நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய இயற்கையின் கடைசி கோட்டையாகிய சூரியன் கூட சில நேரங்களில் கருப்பு நிலக்கரி புகையின் பெரும் திரளால் முழுமையாக மறைக்கப்பட்டுவிடும். ஒரு செய்தித்தாள் ஒருமுறை 2 யார்டு தூரத்தில் கூட மனிதர்கள் தெளிவாக காண முடியவில்லை என்று தெரிவித்தது. கருப்பு நிலக்கரி தூசி எல்லா மேற்பரப்புகளையும், சாலைகள், கட்டிடங்கள், உடைகள் முழுமையாக மூடிவிட்டது. இதனால் எந்த ஒரு வகையான தூய்மையையும் பராமரிப்பது அரிதாகிவிட்டது. நீங்கள் பணக்காரராக இருந்தால் மட்டும் தவிர. இன்னும் உங்கள் முன்னால் பார்க்க முடியாதிருந்தும் தொழில்துறை காலத்தின் அதிசயமான ஆவிக்கொள்கலன் பிரிட்டனை மாற்றத் தொடங்கியதால் உலகமில்லாத அளவுக்கு இணைக்கப்பட்டது. 1932 ஆண்டுக்குள் நாட்டையும் 1600 மைல் ரயில் பாதை விரிந்திருந்தது. மக்கள் முக்கிய நகரங்களுக்கு ஒரு நாளுக்குள் பயணம் செய்ய முடிந்தது. முன்னேற்றமாக இருந்தது. ஆனால் சிலருக்கு இந்த வாழ்க்கையில் ஏதோ ஆழமான தவறு இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அதனால் அவர்கள் தங்கள் நாளைய வாழ்க்கையை கடந்து ஒரு கனவுக்காக சேமித்து வந்தார்கள். ஒரு வழி பயணச்சீட்டு. ஒரு காலத்தில் கிரீடத்தின் காலனியாக இருந்த ஒரு நாட்டுக்கு கடலுக்கு அப்பால் சுதந்திரமும் சாகசமும் உறுதியளிக்கப்படும் இடம் அமெரிக்கா என்ற ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்கு. அந்த பயங்கரமான கட்டுப்பாடான நெருக்கமான சூழ்நிலைகளில் வாழ்ந்த மக்களுக்கு இயற்கை வளம் நிறைந்த இடம், சாகசம், முக்கியமாக சுதந்திரம் வாக்குறுதி ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் இழந்த பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்பும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் அந்த விஷயத்துல பிரச்சனை இருந்தது. அமெரிக்க மாநிலங்கள் நிலை பெற்று வந்த போது அவை மேற்கே தொடர்ந்து விரிந்தன. நிலத்தை கைப்பற்றும் முயற்சியில் அவர்கள் அந்த பகுதிகளில் என்னென்ன வளங்கள் உள்ளன என்பதை ஆய்வு செய்தார்கள். அப்போது அவர்கள் கண்டுபிடித்தது அமெரிக்க வரலாற்றை மாற்றியமைத்தது. அது இங்கிலாந்தில் போலவே. நீங்கள் ஊகித்திருப்பீர்கள், அவர்கள் நிலக்கரி கண்டுபிடித்தார்கள். அந்த வளங்கள் எங்கு இருந்தன என்பதனால் அமெரிக்காவில் தொழில்துறை புரட்சி பிட்டிட்ஸ்பர்க் என்ற சிறிய வர்த்தக கிராமத்திலிருந்து துவங்கியது. அது புரட்சி போர் முழுவதும் வளர்ந்தது. அந்த போர் முடிந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு 326 பேர் மட்டுமே இருந்த நகரம் உலகில் சில இடங்களில் மட்டுமே நிகழ்ந்த ஒரு தொழில்துறை முன்னேற்றத்தை அடைந்தது. அதாவது அதன் முதல் மாசுபாடு குறித்த புகார். அடுத்த சில ஆண்டுகளில் அது கண்ணாடி மற்றும் இரும்பு உற்பத்தி, எரிபொருள் தேவைப்படும் தொழில்களுக்கு முக்கியமான உற்பத்தி மையமாக மாறியது. 1917 ஆண்டுக்குள் அந்த நகரத்தில் 6000 பேர் வாழ்ந்தனர் மற்றும் 250க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருந்தன. பிரிட்டிஷ் நகரங்களைப் போலவே பயணிகள் புகை நகரத்தை மங்கலாக மாற்றி சூரியனை மறைத்துவிட்டனர். வெறும் 20 ஆண்டுகளில் பிட்ஸ்பர்க் மேற்கத்திய அரையுலகின் ஆவிக்கப்பல் தலைநகராக மாறியது. ஆனால் இப்போது இந்த தொழில்துறை நிகழ்வு தனித்துவமாகவே நடந்து கொண்டிருந்தது. அமெரிக்காவின் பிற பகுதிகளில் இந்த புரட்சி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அது விரைவில் மாறப்போகிறது. ஏனெனில் கிழக்கு கரையில் உள்ள நகரங்கள் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு லண்டனில் ஏற்பட்ட அதே பிரச்சனையை எதிர்கொள்கின்றன. அவர்கள் மிக அதிகமாக மரங்களை எரித்ததால் மரங்கள் குறைந்து அதன் விலை உயர்ந்தது. இதனால் நிலக்கரி ஒரு சாத்தியமான விருப்பமாக மாறியது. ஆனால் ஒரு பிரச்சனை மட்டும் இருந்தது. பொருட்களை கொண்டு செல்ல தேவையான உட்கட்டமைப்பு அங்கே இல்லை. இங்கிலாந்தை போல அவர்கள் கரையோரமாக பயணம் செய்ய முடியவில்லை. நிலக்கரி உள்நாட்டில் இருந்தது. அதை கரைக்கு கொண்டு வர வேண்டியிருந்தது. அதனால் இங்கிலாந்து முயற்சி செய்த மற்றொரு வழியை எடுத்தனர், அதாவது கால்வாய்கள். நாடு முழுவதும் பெரும் தோண்டும் திட்டங்கள் உருவாகின. இது நகரங்களை வளமான நிலக்கரி சுரங்கங்களுடன் இணைக்கும் பாதைகளை உருவாக்கின. முடிவில் அந்த தொழில்நுட்பம் வந்ததும் இன்னொரு பிரிட்டிஷ் கண்டுபிடிப்பு தோன்றத் தொடங்கியது. ரயில்வேகள் அதிகம் பயன்படுத்த தொடங்கிய போது நிலக்கரி வர்த்தகத்துடன் நெருக்கமாக இணைந்துவிட்டன. பல நேரங்களில் இரண்டும் ஒரே தொழில்துறையாகவே கருதப்பட்டன. இந்த உட்கட்டமைப்பு உருவானதும் இந்த பாதைகளின் வழியே புதிய நகரங்கள் உருவாகின. உதாரணமாக மைனர்ஸ்வில், நியூகாஸ்டில் மற்றும் போர்ட் கார்பன். இதில் போர்ட் கார்பன் ஒரு குடும்பத்துடன் துவங்கி வெறும் ஒரு ஆண்டில் 900 பேருக்கு மேல் வளர்ந்தது. இந்த கட்டத்தில் நாகரீகத்திற்கு தேவையானவை 2 மட்டுமே என்று நம்பிக்கையுடன் சொல்லலாம்: நிலக்கரி மற்றும் தண்ணீர். இப்போது அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் இந்த இரண்டும் அதிகமாக கிடைக்கும் நிலையில் அடுத்த 10 ஆண்டுகளில், அதாவது 1935 முதல் 1985 வரை அமெரிக்கா இந்த வீடியோ ஆரம்பித்த அதே நிலைமையில் இருந்தது. கிராமப்புறங்களில் இருந்து தொழில்துறை நகரங்களுக்கு பெருமளவில் மக்கள் குடியேறினர்.
இந்த கட்டத்தில் நாடு தொழில்துறையில் மிகவும் முன்னேறியிருந்தது. இங்கிலாந்து கூட பாராட்டும் சில பொருட்களை அவர்கள் தயாரித்தனர். ஆனால் இந்த பொருளாதார வெற்றி நாடு முழுவதும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படவில்லை. நிலக்கரி, அதனுடன் வந்த அனைத்தும் தொழில்துறை, வடக்கு விவசாய, தெற்கு பெரும் பொருளாதார வேறுபாட்டை வெளிப்படுத்த உதவின. தெற்கு அடிமை ஏற்றுமதி தோட்டங்கள் மீது சார்ந்திருந்தது. இந்த பதற்றங்கள் இறுதியில் உள்நாட்டு போராக வெடித்தன. இங்கேதான் நிலக்கரியால் இயங்கும் போரை முதன்முறையாக உணர்ந்தோம். ரயில்வேக்கள் இராணுவ பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட்டன. இதனால் மனிதர்களும் ஆயுதங்களும் தொடர்ச்சியாக முன்னணிக்கு அனுப்பப்பட்டன. இது பெரியதும் இரத்த பாய்ச்சலானதுமான போர்களை ஏற்படுத்தியது. பெரிய அளவிலான இரும்பு தொழிற்சாலைகள் பொதுவாக பயன்படுத்தப்பட்டதால் புதிய வகை கப்பலான இரும்பு கப்பல்களை போர் சோதனை செய்யவும் முடிந்தது. இது தொழில்துறையில் உள்ள முன்னேற்றம் போர்களில் எவ்வளவு தீர்மானமானது என்பதை வெளிப்படுத்தும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருந்தது. வடக்கு 10 மடங்கு அதிகமான தொழிற்சாலை உற்பத்தி, 32 மடங்கு அதிகமான துப்பாக்கி உற்பத்தி, மேலும் 38 என்ற அபாரமான நிலக்கரி முன்னிலை ஆகியவற்றை கொண்டிருந்தது. எல்லாம் தெளிவாக தெரிந்தது. இந்த மோதல் முடிவில் 600,000 அமெரிக்கர்கள் உயிரிழந்தனர். மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய உயிரிழப்பு உள்நாட்டு போர். அது வரவிருக்கும் நிகழ்வுகளுக்கான ஆரம்பமே ஆகும். உள்நாட்டுப் போர் முடிந்த பிறகு அமெரிக்கா தொடர்ந்து முன்னேறி நாடாக வளர்ந்து அதிகமாக சுரங்கம் தோண்டி இறுதியில் நிலக்கரியின் அரசராக இருந்த பிரிட்டனை முந்தி அந்த பதவியை கைப்பற்றியது. 1990களில் அமெரிக்கா உலகிலேயே மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தியாளராக மாறியது. 1990க்குள் இந்த இடைவெளி பெரிதாகி நிலக்கரி நாட்டின் பொருளாதார சக்திக்கு உறுதியான அடித்தளமாக அமைந்தது. நிலக்கரி உற்பத்தியில் பிரிட்டனை தொடர்ந்து உலகளவில் 3வது இடத்தில் இருந்தது. வளர்ந்து வரும் தொழில்துறை சக்தியான ஜெர்மனி இதனால் ஏமாற்றம் அடையத் தொடங்கினர். அடுத்த 10 ஆண்டு நிலக்கரியை சுற்றிய பெரிய செய்தி மாசுபாட்டை எதிர்க்கும் ஆரம்ப இயக்கம்தான். ஆனால் நீங்கள் நினைப்பது போல காரணங்களுக்காக அல்ல. 1842ஆம் ஆண்டில் ஒரு அதிர்ச்சி தரும் அறிக்கை மான்செஸ்டரில் உழைக்கும் வர்க்கத்தில் பிறக்கும் குழந்தைகள் 57%க்கும் அதிகமாக 5 வயதுக்கு முன்பே இறந்து விடுகிறார்கள் என்று கண்டறிந்தது. இதனால் சராசரி ஆயுள் வெறும் 17 ஆண்டுகள் இருந்தது. இது எவ்வளவு மோசமாக இருந்தது என்பதை விளக்க கிராமப்புறங்களில் ஏழைகளின் சராசரி ஆயுள் 38 ஆண்டுகளாகும். அது இரட்டிப்புக்கு மேல். நகர வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறிப்பாக ஏழைகளை கொன்றுவிடுகிறது. இப்போது தெளிவாகிவிட்டது. ஆனால் சமூகம் பெரும்பாலும் மறுத்துக் கொண்டிருந்தது. நகரங்களில் புகை மனித நாகரிகத்தின் ஒரு அம்சமாகவே பார்க்கப்பட்டது. அது இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது சும்மா கற்பனை செய்ய முடியாததாக இருந்தது. சூரிய ஒளி இல்லாததே மரணங்களுக்கு காரணம் என்ற சில கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அதை அளவிட மிகவும் பழமையான முறைகள் மட்டுமே இருந்ததால் எந்த காரணம் விளைவு தொடர்பும் நிரூபிக்க முடியவில்லை. அந்த காலத்தில் புகை உண்மையில் நுரையீரலை தூய்மைப்படுத்தி பாக்டீரியாக்களுக்கு எதிராக அதை எதிர்ப்பு சக்தி கொண்டதாக மாற்றும் என்ற உண்மையான வாதங்களும் இருந்தன. இந்த காரணத்தினால் முதல் உண்மையான மாசுபாடு எதிர்ப்பு இயக்கம் அறிவியல் சமூகங்களை இயக்கிய ஆண்களிடமிருந்து உருவாகவில்லை. மாறாக அது அவர்களின் வீடுகளிலிருந்தும் அங்கிருந்த பெண்களிடமிருந்தும் தோன்றியது. வீட்டு வேலைகள் முழுமையாக பெண்களின் பொறுப்பாகவே கருதப்பட்ட காலத்தில் வீடு, உணவு மற்றும் குடும்பத்தை சுத்தமாக வைத்திருக்க சிரமம் ஏற்பட்டது. முன்னதாக குறிப்பிடப்பட்டபடி புகைக்கரி எங்கும் இருந்தது. இது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படத் தொடங்கியது. விரைவில் பெண்கள் குழுக்களாக அமைந்து இந்த பிரச்சனையை பற்றி திறம்பட பேச தொடங்கினர். இதுவே பின்னர் முனிசிபல் ஹவுஸ் கீப்பிங் இயக்கம் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் பெண்கள் என்பதால், மேலும் பெரும்பாலும் இலையுள்ள பெண்கள் என்பதால் அவர்கள் தூய்மையான காற்றுக்கான கோரிக்கை உணர்ச்சி பூர்வமானதாகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இல்லை எனவும் கருதப்பட்டது. பிட்ஸ்பர்க் நகரில் அவர்கள் தங்கள் உடல் நலத்தை விட தங்கள் தோற்றத்தை பாதுகாப்பதற்காகவே இதை செய்கிறார்கள் என்று பொதுவாக குற்றம் சுமத்தப்பட்டனர். ஆனால் இந்த பெண்கள் உண்மையில் போர்க்களத்தில் இறங்கி வேலைகளை செய்து முடித்தவர்கள். அவர்கள் பொறியாளர்களுடன் இணைந்து தீயை அதிக திறனுடன் மற்றும் தூய்மையாக இருக்கும் தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்க முயன்றனர். வாக்குரிமை இல்லாத போதிலும் அடர்ந்த புகையை தடை செய்யும் புதிய சட்டங்களை வெற்றிகரமாக வலியுறுத்தி கொண்டு வந்தனர். இது ஒரு பெரிய சாதனை. ஏனெனில் அமெரிக்காவில் நிலக்கரி தொழில்துறையை விட வலுவாக வலியுறுத்துவது எளிதான காரியம் அல்ல. ஆனால் உண்மையில் இந்த மாசுபாடு எதிர்ப்பு இயக்கம் ஒரு நிலையான அமைதியான சமுதாயத்தில் மட்டுமே செயல்பட முடியும். நிலக்கரி இப்போது போர் நடவடிக்கைகளுடன் முற்றிலும் இணைந்து விட்டதால் ஒரு பெரிய அளவில் போர் வெடித்தால் இந்த உயர்ந்த இலக்குகள் அனைத்தும் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியிருக்கும். அதுவே நடந்தது. 1916ஆம் ஆண்டு ஒரு போர் தொடங்கியது. தொடக்கத்தில் இது வெறும் இன்னொரு பால்கன் போராகவே கருதப்பட்டது. ஆனால் சில மாதங்களில் அது முற்றிலும் அடையாளம் தெரியாத ஒன்றாக, மனித வரலாற்றில் எழுத்து பதிவில் இல்லாத அளவுக்கு ஒரு உலகப் போராக மாறியது. திறன் மையமான தொழிற்சாலை முறையை பின்பற்றி நபோலியன் காலத்தின் வண்ணமயமான சீருடைகள் அதிகாரப்பூர்வமாக கடந்த காலமாகிவிட்டன. ஜெர்மன் படைகள் சாம்பல் நிற வரிசைகளில் பிரான்ஸ் மற்றும் ரஷ்யாவுக்குள் ஊர்வன. எதிரி பகுதி மேலும் நுழையும் போது ரயில் பாதைகளையும் அமைத்தன.
அமெரிக்க உள்நாட்டு போரின் இரும்பு கப்பல்கள் கடற்படைகளை நவீனமாக்கின, உலோக கப்பல்களில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தின. இதன் உச்சமாக ட்ரெட்னாட் வகை போர் கப்பல் உருவானது. இயந்திர துப்பாக்கிகள் போர்க்களத்தில் முக்கிய பங்கு வகிக்க தொடங்கின. துப்பாக்கி சாளரங்கள் அளவு, தூரம் மற்றும் துப்பாக்கி விட்டத்தில் வளர்ந்தன. இது போர் என்றால் சேரும் குண்டுகளும் கம்பித் தடைகளும் கொண்ட இறைச்சிக் அறை. பின்னர் பொருளாதார நிபுணர் ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ் ஜெர்மன் பேரரசு இரத்தமும் இரும்பும் அல்ல, நிலக்கரி மற்றும் இரும்பில்தான் கட்டப்பட்டது என்று கூறினார். அதற்கு குறிப்பிட்ட ஒரு காரணம் உள்ளது. நிலக்கரி வெறும் எரிபொருள் உற்பத்தி போக்குவரத்திற்காக, அதன் ஹைட்ரோ கார்பன்கள் இரசாயன துறையிலும் பயன்படுத்தப்பட்டன. போர்க்களத்தில் உயிர்கொல்லி ஆயுதங்கள், மருத்துவமனைகளில் படைவீரர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட மருந்துகள், கிருமிநாசினிகள் அனைத்தும் நிலக்கரி சார்ந்தவையே. மனித வரலாற்றில் எந்த போர் விடவும் முதல் உலகப் போர் நிலக்கரிக்கு அதிகமாக சார்ந்திருந்தது. அமெரிக்காவின் நிலக்கரி ராட்சசம் போரில் இழுக்கப்பட்டு போர் தேவையை பூர்த்தி செய்ய உற்பத்தி அதிகரிக்கப்பட்டது. இதனால் அமெரிக்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய நிலக்கரி பற்றாக்குறை ஏற்பட்டது. 17 மற்றும் 1918 குளிர்காலங்களில் குளிரை எதிர்கொள்வதற்கான வசதி இல்லாததால் சில பள்ளிகள் வாரக்கணக்கில் மூடப்பட்டன. நிலை இவ்வளவு மோசமாக இருந்தது. நிலக்கரி கிடைத்த போது அது ஒதுக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டது. மின்சாரத்தின் பல பயன்பாடுகள், வெளிப்புற விளக்குகள் அல்லது 3வது மாடிக்கு கீழே லிப்ட் பயன்படுத்துவது போன்றவை முற்றிலும் தடை செய்யப்பட்டன. மற்றும் மிகவும் புகழ்பெற்ற வகையில் சூரிய ஒளியை சிறப்பாக பயன்படுத்த நாடு முழுவதும் பகல் நேர சேமிப்பு நேரம், டேலைட் சேவிங்ஸ் டைம் அறிமுகப்படுத்தப்பட்டது. போரின் முடிவில் இறப்புகளின் எண்ணிக்கை, பொதுமக்கள் இறப்புகள் குறித்து மதிப்பீடுகள் மாறுபடக்கூடியவை. இவை இருந்த போதிலும் இந்த இரு எண்ணிக்கைகளும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரிதாக உள்ளன. மிலிட்டரி மற்றும் பொதுமக்கள் உயிரிழப்புகள் சேர்த்து குறைந்தபட்சம் 1.5 கோடி என்றும் அதிகபட்சம் 4 கோடி என்றும் மதிப்பிடப்படுகிறது. அதுவே தொழில்துறை போர் நடத்தும் உண்மையான சக்தி. போர் முடிந்ததும் அமெரிக்கா எதிர்பார்த்தது போல அமைதி கிடைக்கவில்லை. மற்ற தொழிலாளர்களைப் போலவே சுரங்கத் தொழிலாளர்களும் போருக்கு பிறகு ஒரு நீதிமிக்க உலகை எதிர்பார்த்தனர். அவர்கள் திரும்பிய போது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதன் விளைவாக நாடு முன்னெப்போதும் இல்லாத தொழிலாளர் கலவர காலத்தில் நுழைந்தது. பொதுவாக அமெரிக்காவின் சுரங்க தொழிலாளர்களுடன் கொண்டிருந்த தொழிலாளர் உறவுகளின் வரலாறு மிகுந்த குழப்பமானதாக இருந்தது. தொடக்கத்திலிருந்தே அவை நிச்சயமாக மிகவும் இரத்த பாய்ச்சலானவை. பல நேரங்களில் வேலை நிறுத்தங்கள், அடிதடி, துப்பாக்கிச் சூடு, சில சமயங்களில் ஆயுதமற்ற பொதுமக்கள் மீது நேரடியாக படுகொலைகளாகவும் ஈவன் சில நேரங்களில் அமெரிக்க தேசிய காவல் படையினரால் சமாளிக்கப்பட்டன. இதனால் நாட்டின் பழமையான தொழிலாளர் சங்கமான UMW மீண்டும் எழுச்சி பெற்றது. 1933ஆம் ஆண்டு சுரங்க தொழிலாளர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒப்பந்தத்தை பெற்றதன் மூலம் உண்மையில் வரலாறு படைத்தது. இதில் ஊதிய உயர்வு, கட்டாய வேலை நேரம் குறைப்பு, பாதுகாப்பு விதிகள் மற்றும் வேலை பாதுகாப்பு போன்றவை அடங்கும். இவை அமெரிக்காவில் வரலாற்றில் சிறப்புமிக்க வெற்றிகளாகும். இவை தொழிலாளர் இயக்கத்தின் பாதையை எப்போதும் மாற்றியமைத்தன. அது நாட்டுக்குள் மட்டுமல்லாமல் உலகளாவிய அளவிலும். UMW-வின் தலைவராக இருந்தவர் ஜான் எல் லூயிஸ். சாதாரண தொழிலாளர்களுக்கான ஒரு வீரராக கருதப்பட்ட அவர் அடுத்த சில ஆண்டுகளில் அவருக்காக ஆரவாரம் செய்யும் ஆதரவாளர்களால் முழு ஸ்டேடியங்களை நிரப்புவார். உண்மையில் அவர் நாட்டின் 2வது சக்தி வாய்ந்த நபராக பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் பிறகு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஆனால் 2ஆம் உலகப் போர் இதை முற்றிலும் மாற்றியது. அவர் பேராசை கொண்டவராகிவிட்டார். நாட்டில் நிலக்கரி தொழிலாளர்கள் சிறந்த ஊதியம் தொழிலாளர்களாக இருந்த போதும் அவர் தொடர்ந்து அவர்களை வேலை நிறுத்தம் செய்ய தூண்டினார். நன்மைகளை பெற போராடச் செய்தார். ஒவ்வொரு வேலை நிறுத்தமும் தேசிய நிலக்கரி பற்றாக்குறையை உருவாக்கி அதன் விலையை உயர்த்தியது. நீங்கள் ஊகிக்கலாம், காலப்போக்கில் இது அமெரிக்கர்களுக்கு விருப்பமில்லாத ஒன்றாக மாறியது. இறுதியில் அமெரிக்கா 2ஆம் உலகப் போரில் முழுமையாக ஈடுபட்டிருந்த போது ஒரு வேலை நிறுத்தம் நடந்தது. அதுவே எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்தது. முதல் உலகப் போரை போலவே இந்த போர் முயற்சிக்கு தேவையான பல அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செய்ய நிலக்கரி தேவைப்பட்டது. இந்த நடவடிக்கை மிகவும் அமெரிக்காவுக்கு எதிரானதாகவும் சபோட்டாஜ் செய்வதற்கு சமமானதாகவும் பார்க்கப்பட்டது. போர் முடிந்ததும் ஜான் எல் லூயிஸ் அமெரிக்காவின் மிகவும் வெறுக்கப்படும் பொது நபர்களின் பட்டியலில் மேல் பக்கத்தில் இருந்தார். இது ஒரு பெரும் வீழ்ச்சி பற்றிய கதையே. அவர் ஏற்படுத்திய ஒவ்வொரு வேலை நிறுத்தத்திலும் இன்னொரு விஷயம் நடந்தது. அதாவது ஆற்றல் சந்தை நிலக்கரியின் நேரடி போட்டியான எண்ணெய்க்கு மாறத் தொடங்கியது. இது பெரும்பாலும் நவீன உலகம் எண்ணெய்க்கு நிலக்கரியை விட ஏற்றதாக மாறிவிட்டது என்பதாலும் ஏற்பட்டது. அந்த காலத்தில் வண்டிகள், ரயில்கள் மற்றும் கப்பல்கள் நிறைந்த உலகில் நிலக்கரி எளிதாக பொருட்களின் மேல் ஏற்றி எடுத்துச் செல்ல முடிந்ததால் அது மிகவும் வசதியாக இருந்தது. ஆனால் 1900களின் தொடக்கத்தில் போக்குவரத்துக்கான உட்கட்டமைப்பு அமைக்கப்பட்டது. குழாய்கள், டாங்கர்கள் பயன்படுத்தப்படத் தொடங்கின. இதனால் மலிவாகவும் குறைந்த மனிதவளத்துடன் எடுத்துச் செல்லக்கூடியதாகவும் ஆனது. மேலும் நிலக்கரிக்கு ஆதரவாக வாதிடுவதை கடினமாக்கிய விஷயம் கார் என்பதே.
1974ஆம் ஆண்டில் ஒரு நிலக்கரி தொழில் பகுப்பாய்வாளரை நீங்கள் கார்கள் நிலக்கரிக்கு நல்லதா கெட்டதா என்று கேட்டிருந்தால் அவர் உங்களை பார்த்து சிரித்துவிட்டு நிச்சயமாக நல்லதுதான் என்று சொல்வார். ஏனெனில் அந்த காலத்தில் கார்கள் நிலக்கரியில் இயங்கும் என்று கருதப்பட்டது. ஆனால் நாம் அனைவரும் அறிந்திருப்பது போல் அது நடந்தது இல்லை. இந்த எண்ணெய் குடிக்கும் இயந்திரங்கள் எங்கும் பெருமளவில் தோன்றத் தொடங்கின. இந்த கதையை நான் இந்த சேனலில் ஏற்கனவே விவரித்துள்ளேன். அதனால் அதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் விவரக்குறிப்பில் ஒரு இணைப்பு இருக்கும். மற்றும் 2ஆம் உலகப் போருக்கு பிறகும் பெரும்பாலான ரயில்கள் எண்ணெயில் இயங்கின. நிலக்கரி குறைவாகவே பயன்படுத்தப்பட்டது. போரின் போது நிலக்கரி இன்னும் அமெரிக்காவின் மொத்த ஆற்றல் பயன்பாட்டில் சுமார் பாதியை வழங்கியது. ஆனால் அதன் பிறகு அது முழுமையான மதிப்பிலும் மொத்த சதவீதத்திலும் குறையத் தொடங்கியது. 1952ஆம் ஆண்டுக்குள் அது நாட்டின் ஆற்றல் பயன்பாட்டில் வெறும் 23% ஆகவே குறைந்துவிட்டது. ஆனால் எந்த வகையிலும் இது நிலக்கரியின் முடிவாக இருக்கவில்லை. இது வெறும் வணிகத்தின் புதிய கட்டத்தின் தொடக்கமாக இருந்தது. இதில் இந்த பொருள் சமுதாயத்தின் முன்னணியில் இருந்து நீக்கப்பட்டு பெரும்பாலும் பின்னணியில் கண்களுக்கு அப்பாலும் நினைவில் இருந்து மறையாமல் தொடர்ந்தது.